ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் வந்து மேல் கழுவிட்டு சரியான வெளியே போகவே முடியல. நான் பாராட்டிக்கிறேன். ஏன்னா எப்படி நான் டயாலிஸில் இருந்து இந்த வெயிலில் நம்ம வர்றோம், வீட்டில் இருந்துட்டு இந்த வெளியே போக முடியலையே, அந்தளவுக்கு வெக்கையாக இருக்கே அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிடுறேன். இப்போ தான் ஒரு 100 பாக்கெட் ரஸ்னா போட்டுட்டு இன்னும் ஒரு 50 பாக்கெட் வேணுமா, அதனால் தண்ணி வாங்க போயிருக்காவே. நான் வந்து ரஸ்னா வந்து வீட்டு தண்ணியிலலாம் போட மாட்டேன். இந்த கேன் தண்ணி இருக்குது பற்றியெல்லாம், அந்த தண்ணியில் தான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து டிமார்ட்லலாம் ஒரு சுகர் உண்டு ப்ளூ கலரில். அன்னைக்கு கூட பேர் மறந்து போச்சு பார்த்துக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் கவர் போட்ட சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளே ஒரு சேல்ஸு பண்ணுறோம், ஏதாவது மிஸ்டேக் ஆயிருமோன்னு நினச்சிட்டு நான் வந்து குவாலிட்டியாக தான் போடுவேன் பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப நாளாக வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து என் பையனுக்கு இன்னும் போன வருஷம் ஃபீஸே கட்டாமல் இருக்குது. லீவ் வேறு விட்டாச்சு. இனி வந்து டேம் தொடங்கினா அடுத்தது 15,000 ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. போன வருஷம் 6,000 இருக்குது. இப்படி எல்லாம் பாக்கியாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவு ரஸ்னாவை போட்டு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு தான் நான் வந்து இதில் உழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா இருக்கும்போது போட்டு கொடுக்குற மக்களை. இப்போ சாயங்காலம் இவ்வளோ நேரம் காலையில் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்தாவளா 9:30 போல். அப்புறம் சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் தூங்குனாவ. இப்போ வந்து ரஸ்னா போட்டோம் 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ தண்ணி வாங்க போயிருக்காவ. அடுத்தது வந்து ஒரு தடவை லைனுக்கு போய்ட்டு வருவாவ. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உள்ள டியூட்டி ஒரு 150 பாக்கெட் அவ்வளோதான். இப்படி டெய்லி கிடைக்குமான்னா வந்து தெரியல. ஏன்னா நம்மளால முடியாது. நாளைக்கு டயாலிஸ் போயிட்டேன்னா என்னால் இது பண்ண முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு வந்து கடைகளை பிடிச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு மெடிசனும் பார்க்கணும். இந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு நான்லாம் கூச்சமே பட மாட்டேன் மக்களே. ஏதாவது செஞ்சால் நம்மளுக்கு காசு கிடைக்குமான்ட்டு பார்த்துட்டு இது பண்ணுவேன். இது வந்து நான் யூடியூப் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த ரஸ்னா இதை வந்து போட்டு கொடுத்தேன். அப்போ வந்து எல்லாருமே வந்து அதாவது எங்கள் அம்மாவே ஏன் இது தேவையில்லாத வேலை விட்டு, உனக்கு போயிட்டு வந்தாலே ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது எதுக்கு அப்படின்னாவ. வேறு வழி இல்லை பற்றியெல்லாம். அதனால தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் மழை காலம் குளிர்காலம்னு அதுக்கப்புறம் நான் அதை போடலை. அப்புறம் இப்போ வெயில் காலங்கிறதுனால போடுறேன். ஏதாவது ஒரு செலவுக்கு ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்காவது ஆகுமான்ட்டு பார்த்துட்டு அது சேர்த்து வைக்கிறேன். இனி சீனி காலி ஆகிட்டு போய் டிமார்ட்லேயே தான் போய் வாங்குவேன். டிமார்ட்டில் இல்லைனா வந்து இந்த ஹோல்சேல் கடை இருக்குது பற்றியெல்லாம் அங்கிட்டு போய் வாங்கணும் அந்த சீனியை. இந்த லோக்கல் சீனியை வாங்கி இது பண்ண மாட்டேன். திடீர்னு தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் ஆயிரும்ன்ட்டு நான் அதை வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தேங்காய் பாலை பற்றி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு அக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க தாய்ப்பால் மாதிரி தான் அதுவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கொடுக்கலான்ட்டு. அப்போ எங்கள் ஊர் சைடு தான் மக்களே இது தேங்காய் தின்ன பூச்சி கடிக்கும்னு சொல்லி எங்களை தேங்காய் திங்க விடாமல் பண்ணி வச்சுருந்துருக்காவ. ஏன்னா வந்து நாங்கள் எப்போதுமே மோஸ்ட்லி குழம்புலாம் வைக்கும்போது திருவாவில் அப்போ வந்து குப்புன்னு அள்ளி திங்கிறது, அதை தடுக்கிறதுக்காண்டி இப்படி போய் சொல்லியிருக்காவ. அதனால் என் பையனுக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சு கொடுக்கணும். எனக்கு வந்து தேங்காய் பால் வந்து இடியாப்பத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்கோங்க. இந்த ரோட்லலாம் இடியாப்பம்னு விற்றுட்டு போகும்போது முதலால் பாத்திர சட்டியை தூக்கிட்டு போய் நின்றுவேன். ஏன்னா எனக்கு இடியாப்பம் போட தெரியாது. ஆனால் இவங்க அம்மா வந்து இடியாப்ப குழல்லாம் வாங்கி தந்தாவே. எனக்கு வந்து இந்த குண்டாக இருக்கிற இடியாப்பம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த ஒல்லியாக வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் பற்றியெல்லாம் அந்த இடியாப்பம் தான் எனக்கு வந்து பிடிக்கும். அதனால் இப்போல்லாம் பார்க்குறேன் அந்த இடியாப்பக்காரர் வந்த மாதிரியே இல்லை. நானும் சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனால் வெளியே போய் உட்காந்து பார்க்க தான் செய்கிறேன் எப்போயாச்சும். ஏன்னா இடியாப்பம் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து தேங்காய் எடுத்துக்கக்கூடாது, பொட்டாசியம் அதிகமாகிடும். இருந்தாலும் வந்து தேங்காய் பால் வச்சு இடியாப்பம் சாப்பிட ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் வயசு தான். ஆனால் நிறைய ஐட்டம் என்னால் சாப்பிட முடியறதில்ல. கீரைகள் சாப்பிடுவேன். எனக்கு முருங்கைக்கீரைலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சிறுகீரை கடைஞ்சா ரொம்ப பிடிக்கும். எதுவுமே சாப்பிட முடியல. அப்படி வந்து நிறைய உணவு கட்டுப்பாடுகள் வந்து இவர் தனியாக அலையிறாரு, விளையாடுறதுக்கு ஆள் இல்லாமல் சிவனின்ட்டு அலையிறாரு. என்ன டீச்சர் மிஸ் பண்ணுறியா? ஏன் ஒரு இது
அப்போவே டீச்சர் போய் கூட்டு வந்துடலான்னு அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டு. பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து ஜாலியாக விளையாடுறாவ. அப்புறம் அம்மா யார் பாப்பா விளாண்டு இன்னைக்கு கண்ணு வீங்கின மாதிரி இருக்கு. அப்படியே படுத்து கிடந்தே இப்படி வீங்குதா என்ன. இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் ராகி சேமியா தான் செய்ய போகிறேன். ஏன்னா இடியாப்பம் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. அது இடியாப்பம் நம்மளுக்கு செய்ய தெரியாது. அதனால் வந்து ராகி சேமியாவும் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் ராகி சேமியாவை வந்து வேக வச்சு அதை வரமிளகா கடுகுலாம் போட்டு தாளித்து அதில் தேங்காய் பூவெல்லாம் போட்டு நான் சாப்பிடுவேன். பார்த்துக்கங்க, முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இது ஒரு 1.5 வருஷம் ஆயிட்டு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து டயாலிஸ் கழுத்தில் போட்டிருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் ராகி சேமியா சாப்பிடுன்ட்டு சாப்பிட்டுட்டு உடனே வாமிட் ஆகிட்டு. அது ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு ராகி சேமியா அதில் ரொம்ப பிடிக்கும் ராகியில். ஆனால் எதுவுமே இப்போ சாப்பிட முடியல மக்களை. எதை சாப்பிட்டாலுமே பயமாக இருக்குது. திடீர்னு மூச்சு திணறல் வந்துருமா, இல்லைன்னா வந்து பொட்டாசியம் இதெல்லாம் எச்சாயிரும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஆசைக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிடலாம்ல, அதனால் இன்றைக்கி சாப்பிட வைப்பேன். ராகி சேமியா வந்து செய்ய வைப்பேன். ஏன்னா இடியாப்பட்ட டெம்டிங்கில் வந்து ஆகிப்போச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு வெளியே போய் உட்கார வேண்டியதான். இடியாப்பக்காரர் வந்தாருன்னா இடியாப்பம், இல்லைன்னா ராகி சேமியா. சரி மக்களே, பாய்னா ரசனா போட போகிறேன். ஒரு லைக் பண்ணி வச்சுருங்க.